ஹலோ வணக்கம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அம்மி வாங்கியிருக்கோம் நாங்கள். எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக அம்மி இல்லாமல் இருந்தது. பாருங்கள், சின்னதாக வாங்கியிருக்கிறோம். நாங்கள் ஒரு 4 பேர் தான். எங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி சின்ன அம்மி வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த அம்மி. நமக்கு இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு, மிளகு சீரகம். அடுத்து வந்து ஒரு ஆட்டுக்கல்லும் வாங்கியிருக்கிறோம். ஆட்டுக்கல் பார்த்தீங்கன்னாக்கா, இதை நான் 1800 கொடுத்து வாங்கி ஏமாந்துட்டுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ரேட்டு இதுன்னு சொல்லி. நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை மல்லட்டை சட்னி அரைச்சேன். நான் ரொம்ப நல்லா இருந்தது. ஆட்டுக்கல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் எங்கள் ஊர் வில்லேஜில் நாங்கள் எங்கள் வீட்டில் ஆட்டி பழக்கம். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆட்டுக்கல்லில் எங்கள் வீட்டில் நான் சட்னி ஆட்டி எடுத்தேன். சூப்பராக வந்ததுங்க சட்னி. பாருங்கள், வேர்க்கடலை சட்னி. யாரெல்லாம் வேர்க்கடலை சட்னி யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இட்லிக்கு கட்டி சட்னியை வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அடுத்து நாங்கள் வந்து கூழுக்காக இந்த வேர்க்கடலை சட்னியை கூழுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட். கூழும் வேர்க்கடலை சட்னியும். யாருக்கெல்லாம் கம்மங்கூழ் வேர்க்கடலை சட்னி ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்களேன். கம்மங்கூழ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? கம்மங்கூழை வந்து ஆனியன் ப்ளஸ் தயிர் பச்சை மிளகாய் போட்டு கரைச்சி செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. யாருக்கெல்லாம் கம்மங்கூழ் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு குக்கர் வாங்கினேன் இண்டஸ் வேலியிலேருந்து. 3 லிட்டர் குக்கர் தாங்க இது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலையில் வந்து நான் இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ணேன். வெஜ் பிரியாணி, சீரக சம்பா வெஜ் பிரியாணி பண்ணேன். அடுத்து இன்னொரு குக்கர் இண்டஸ் வேலி தான் இது. பிரியாணி பாட் குக்கரில் பிரியாணி பாட் இது. ரொம்ப நல்லா வருது. லெமன் ரைஸ் செய்வேன், புளி சாதம் செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து 6 லிட்டர் இது வந்து ஒரு பிரியாணி பாட். இதுவும் இண்டஸ் வேலி தான். இதுவும் மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிறது 4 ஐட்டம். மேலே இன்னொரு மாடியில் இருக்கிற வீட்டில் வந்து அதை நான் கிச்சனில் யூஸ் பண்ணிருக்கிறேன். இண்டஸ் வேலி தான் நான் யூஸ் பண்ணுறது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யாரெல்லாம் இண்டஸ் வேலி வச்சுன்னு இருக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளானது. இண்டஸ் வேலி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தீயாது, அடியெல்லாம் பிடிக்கல. கரெக்டான ஒரு இதில் தணல் வச்சு நம்ம செஞ்சோம்னா கரெக்டாக இருக்குதுங்க. பாருங்கள், இண்டஸ் வேலி சிம்பிள் தெரியுதுங்களா? ஒரு சில பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, ஒரு சிலது வந்து கீழே அடியில் இருக்குது போட்டு இருக்குது. இண்டஸ் வேலி பாத்திரம் நல்லா வெயிட்டுங்க, செம்ம வெயிட்டு. அடுத்து நான் வந்து கம்பு வாங்கியிருக்கிறேன். ஏற்கனவே கம்பு கேழ்வரகு கலந்து அரைச்சிருக்கிறேன். அது செட் ஆகலை. தனியாக மறுபடியும் கம்பு அது பாரு மேலே அந்த ஆடையெல்லாம் எடுக்கணும். கழுவிட்டு ஆடை எடுத்துகிட்டு அரைக்கணும். இது வந்து கேழ்வரகும் கம்பும் கலந்தது. இது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிட்டாங்க. கொஞ்சம் குறகுறப்பாக வேணும். கம்பு வந்து எப்போவுமே கொஞ்சம் குறகுறப்பாக அரைக்கணும். சரி, அது மறுபடியும் 1 கிலோ கம்பு வாங்கியிருக்கிறேன். அதை அரைச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணணும். யாருக்கெல்லாம் கம்புகள் பிடிக்கும்? கம்புகள் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கம்புகள் கரைச்சி வச்சுருக்கிறேன் தயிர் போட்டு. தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.